ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 36வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல மூத்த இளவரசியும் ஜின்னோட அண்ணாவும் பேசிட்டு இருந்ததோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல இந்த மூத்த இளவரசிய பார்த்து பட்டத்து இளவரசன் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த நானிய கூட்டு போய் அவன் வீட்டுல வச்சிருக்கான், அதனால இனிமே அவன் உங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க பட்டத்து இளவரசனை எப்படியாவது பதவியில இருந்து தூக்கிட்டா எனக்கு பதவி வந்துரும்ட்டு. ஆனா அப்போ எனக்கு வராது, ராஜா என்ன செலக்ட் பண்ண மாட்டாருன்னு எங்க அம்மாக்கு தெரியல. நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு பதவி கிடைக்கும்னு சொல்ல, பரவாயில்லையே நான் வந்து கொஞ்சம் முட்டாளு நினைச்சேன், நீ பட்டத்து இளவரசனோட கொஞ்சம் அறிவாளியா தான் இருக்க. ஆனா என்ன பண்றது, பட்டத்து இளவரசனுக்கு அம்மா இல்ல, அதனால நான் கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றேன். உனக்கு அம்மா இருக்காளே, உங்க அம்மாவை உன்னால கொல்ல முடியுமான்னு கேட்க சீ அமைதி ஆயிடுறான். சரி ஓகே முடியாதுன்னா நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல சீ அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க அந்த மூத்த இளவரசி செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. பட்டத்து இளவரசனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அந்த நாணியை கூட்டு போயிட்டு வீட்டுல ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது நாணி பத்தி எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்க பட்டத்து இளவரசனுக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சிருக்கு. செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்க அவனோட ஒய்ஃப் பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கா. எங்க அம்மாவை கொண்டது மூத்த இளவரசியா, இந்த நாணி கொடுத்த விஷத்தை வச்சா அப்படின்னு கேட்டுட்டு பொய் சொல்றியாடி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நாணிய பார்த்து கத்த ஆரம்பிச்சுட்டு அடுத்தவன் பொண்டாட்டிய பார்த்து இவங்களை இந்த இளவரசி தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட என்னோட வீட்டுல வந்து வச்சிருக்க, அவங்க என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். உங்க அம்மாவை கொன்னவங்க அவங்க, உங்க அம்மாவோட ஆத்மா பார்த்துட்டு அவங்களோட சப்போர்ட்னால நீங்க ராஜா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு காரை துப்பாதா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே இந்த நாணியும் பார்த்துட்டு ஆமா அவங்க சொன்னதாலதான் சில ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு பண்ண வேண்டியதா போச்சுன்னு சொல்ல, இல்ல மூத்த இளவரசி எனக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த பட்டத்து இளவரசனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாக்கு ஒருவேளை சப்போர்ட் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறதா இல்ல மூத்த இளவரசியை நம்புறதா அப்படின்னு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்படியே நொந்து போய் கீழே விழுந்து கதறி அழ ஆரம்பிக்கிறான். மூத்த இளவரசி கூப்பிட்டு விட்டுருக்கா பட்டத்து இளவரசனா, ஆனா அவன் வந்து பார்க்கவே இல்ல, உடம்பு முடியலன்னு சொல்லி அமைச்சிருக்கான். இத்தனை நாள் நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு அமைதியா சுத்திட்டு இருந்தான். இப்ப திமிர் வந்துருச்சு போல. சரி ஓகே என் சப்போர்ட் இருக்கனாலதான் அவன் கிரவுன் பிரின்ஸ், இல்லன்னா அவன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நான் அவனுக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா சீய கூப்பிட்டுருக்கா. சீ கிளம்பி போறான். போய் மூத்த இளவரசிய பாக்குறான். என்னப்பா கூப்பிட்டு அடுத்த செகண்டே திரும்பி வந்துட்ட, நீ போனதுக்கு அப்புறமா நான் அவனை பத்தி யோசிச்சு பார்த்தேன் தான், கிரவுன் பிரின்ஸ் இப்ப கொஞ்சம் சரி கிடையாது, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆனா இத பாரு அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுக்க அதுல நானு தேவதையோட சிம்பல் இருக்கு. இது ஜின்னு பொண்டாட்டி இருக்கால அவ கழுத்துல இருக்கான். இந்த மாதிரி சிம்பல் இருந்ததுன்னா என்ன தெரியுமா அர்த்தமா, அவங்கதான் நானு தேவதைன்னு அர்த்தமா. நானு காரங்களை கண்டாலே உங்க அப்பாக்கு சுத்தமா பிடிக்காது ராஜாக்கு. இந்த நேரத்துல தேவதையை கொண்டு வந்து நம்ம வீட்லயே மருமகளா வச்சிருந்தா உங்க அப்பா எவ்வளவு கடுப்பாவாரு அப்படின்னு கேட்டுட்டு இத ராஜா கிட்ட போட்டு விட்டுருன்னு சொல்ல, ராஜா கிட்ட போட்டு விடுறதுக்கு முன்னாடி ஜின்னினோட சொந்த தம்பி அவனை நான் மாட்டி விட்டா கண்டிப்பா நான் மாட்ட மாட்டேனா அப்படின்னு சீ கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே உனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல போல, போதும் இதுக்கு மேல உன்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு மூத்த இளவரசி சொல்லிடுறா. சீயும் அங்க இருந்து கிளம்பிடுறான். சிசியோட வீட்டுல சிசி கழுத்துல இருக்கிற அந்த தழும்பு மறைக்கிறதுக்கு சிசி ஒரு மருந்து பண்றா. ஜின் அதை அவளோட கழுத்துல அப்பி விட உண்மையாவே இந்த தழும்பு மறைஞ்சிருது, அந்த சிம்பல் மறைஞ்சிருது. ஏய் நிஜமா போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஜின்னு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறான். இதே நேரத்துல சீக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நேரா போய் அவங்க அம்மாவை பார்க்க போயிடுறான். அவங்க அம்மா கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ போயும் அந்த மூத்த இளவரசி கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்ப, உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனா அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்டு வச்சுட்டு இருக்க. முதல்ல ஜின்னுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு கெத்து உனக்கு இருக்கா? ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணுவதுக்காக சொந்த அப்பாவையே அதுவும் ராஜாவே எடுத்து நின்று இருக்கான். ஆனா நீ என்ன பண்ணிருக்க, என்ன நம்பாம நேரா அடுத்து போயிட்டு இன்னொருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு நின்று இருக்க. அப்போ உன்னாலே ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன் பேச்சை உன்னால கேட்க முடியாதான்னு கத்த ஆரம்பிக்க, அம்மா எப்ப பாரு என்னை பத்தி கேவலமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஜின்னோட கொஞ்சம் கேவலம் தான், அவன் மட்டும் எனக்கு மருமகளா வரலன்னா நான் அவனையாவது சப்போர்ட் பண்ணிருப்பேன். சிசியே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா அப்படின்னு மறுபடியும் சீ கேக்குறான். இதுக்கு மேல உன் மேல எந்த நம்பிக்கையும் வைக்க கூடாது, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சீ வெளியே போறான். அவன் பொண்டாட்டிய பாக்குறான். நான் ஜின்னோட அவ்வளவு கேவலமானவனா அப்படின்னு மறுபடியும் சிசிய மாட்டி விடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இங்க மூத்த இளவரசி ஜியாங் அக்கா இருந்தால அவளோட புருஷன் கூட நிறைய பொண்ணுங்களை கொண்டு வீடு ஃபுல்லா புதைச்சு வச்சிருந்தானே, அந்த பையனோட அப்பா ஒரு மினிஸ்டர் தானே, அந்த மினிஸ்டரை கூப்பிட்டுறா. நீயும் தான் ரொம்ப நாளா என்கிட்ட பேசவே இல்லையே மூத்த இளவரசி கேட்க, என் பையன் மாட்டினதுக்கு அப்புறமா நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டீங்க, இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியலன்னு சொல்ல, அந்த சிம்பலை காட்டி இது பாரு சிசி மேல இருந்த சிம்பிள், இது நானும் சிம்பிள், இவளை மட்டும் நம்ம மாட்டி விட்டோம்னா
நீ உனக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கும் சிசி மேல, உன் பையனோட வாழ்க்கையே அழிச்சு உன் குடும்பத்தையே அழிச்சது அவதான், அவளை பழி வாங்கணும்லன்னு கேட்க உனக்கும் பழி வாங்கணும், அதனாலதான் ஏன் மூலமா காரியத்தை செஞ்சு நீ பழி வாங்கிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு இவங்க அப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் அந்த மினிஸ்டர். ஆமா இப்ப நீ என்ன செய்யதானே போற அப்படின்னு மூத்த இளவரசி நக்கலா கேட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கா மூத்த இளவரசி. அவ பொண்ணு பேரை சொல்லி நான் இன்னைக்கு உனக்காக பழி வாங்க போறேன் அப்படின்னு அழகா ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு உன் சாவுல கொஞ்சோண்டாவது ஒருத்தங்களுக்கு காரணம் இருந்தா கூட அவங்களே இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கிளம்புறா. ராஜா அவர் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. மூத்த இளவரசி கிளம்பி போயிடுறா. ராஜா உடனே இன்னைக்குதாமா நீ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்க, ராஜா உங்களுக்கு நான் கொஞ்சம் சூப்பு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறா. அப்பன்னு பார்த்து சீ வராருன்னு தகவல் சொல்ல நான் கிளம்புறேன்னு மூத்த இளவரசி சொல்றா. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான், இங்கே இருந்து ராஜா சொல்லிடுறாரு. சீ உள்ள வரா. வந்து ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சிசி ஜின்னு ரெண்டு பேருமா அம்ப விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எப்படி இவ்வளவு நல்லா அம்ப விட வரும் அப்படின்னு ஜின்னு கேக்குறான். போன ஜென்மத்துல என் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல ஜின்னுக்கு பொறாமையா இருக்கு. அந்த மாஸ்டர் நான் தானே எனக்கு தெரியும், ஆனா நான் வந்துட்டு அனுபவிக்காத எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சிருக்கான், அதனால எனக்கு அவன் மேல கோவமா இருக்கு அப்படின்னு அவனை பத்தி அவனே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்க உள்ள ராஜாவை பாக்கிறதுக்கு சீ வந்தான்ல, டக்குன்னு காலில் விழுந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சிசியை பத்தி போட்டு விட்டு சிசி நானுவோட தேவதையான்னு சொல்லிட கரெக்டா இங்கேன்னு பார்த்து நம்ம ஜின்னுக்கும் விஷயம் தெரிஞ்சிருது. அப்பா அவனை கூப்பிடுறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிட்டு நான் சமாளிச்சுக்கிறேன், நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஓகே நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சிசியும் சொல்லிடுறா. ராஜா கூப்பிட்டு விட்டுறாரு ஜின்னு வந்தானா அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னோட அசிஸ்டன்ட் சிசியை கூட்டு போலாம் அப்படின்னு உள்ள வந்து வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்க பேக் பண்ண சிசி காணாவே போயிருக்கா. ஜின்னு உள்ள வரான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க உன் பொண்டாட்டி நானும் தேவதையான்னு கேட்க என்ன முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஜின்னு சொல்றான். சரி அவ எங்க, அவளை கூப்பிடு நாங்களே செக் பண்ணிக்கிறோம்னு சொல்ல அவங்க முன்னோர்களுக்கு வணக்கம் சொல்றதுக்காக அந்த பக்கத்து ஊருக்கு போயிருக்கா, கல்லறையை பார்த்துட்டு கோயிலை பார்த்துட்டு வர போயிருக்கான்னு சொல்ல இல்ல நான் போல இங்கதான் இருக்கேன் சிசியோட குரல் கேக்குது. சிசி உள்ள வந்துடுறா. ஜின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. ராஜா கிட்ட போயிட்டு நம்ம சிசி வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சிசி உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு ராஜா சொல்ல இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு, நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன் ராஜா, நான் நானும் பார்த்தது கூட கிடையாது, நான் எப்படி அந்த ஊர் தேவதையா இருக்க முடியும் அப்படின்னு கேட்க உடனே சீ முன்னாடி வந்துட்டு நானும் தேவதையா இருக்கிறதுக்கு அங்க பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த மாதிரி திறமை இருக்கிற யாருக்கு வேணா அவங்க அந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி இப்போ வந்து முதுகுல டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவ ஒரு இளவரசி, அவ உடம்ப கண்டவங்களும் செக் பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு ஜின்னு சமாளிக்க ஆரம்பிக்க ராஜா பாக்குறாரு. மூத்த இளவரசி நீயே டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லிடுறாரு. மூத்த இளவரசி போறா, செக் பண்ண ஆரம்பிக்கிறா. கழுத்துக்கிட்ட வேணும்னே மெழுகுவத்தியை கொண்டு போயிட்டு ஹீட் பண்ணி பார்க்க அந்த அச்சு மறைஞ்சிருந்தது ஹீட்ல மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிருது. இவதான் நானும் தேவதை ராஜா அப்படின்னு மூத்த இளவரசி கத்த ஆரம்பிக்கிறா. எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எங்க நம்ம பூச்சிங் ராஜாவை பார்த்து கொஞ்சம் பூவெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வர உள்ள பிரச்சனை நடக்கிறது தெரியுது. விறுவிறு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்ப நம்ம ஜட்ஜும் வேற உள்ள வந்துடுறாரு. ஜட்ஜை பார்த்து ராஜா கரெக்டான நேரத்துல உள்ள வந்திருக்க, ஒரு தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு நான் ஒரு கேஸ் போட போறேன், இந்த கேஸை நீ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல சிசி பாக்குறா. ராஜா நீங்க என்ன கேஸ் போட சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன், ஆனா இங்க பாருங்களேன் இந்த ஆள் இங்க வந்திருக்காரு இந்த மினிஸ்டர், இந்த ஆளோட பையன் தான் வந்துட்டு நானூர்ல இருந்து ஒரு போதை பொருளை வாங்கி நிறைய சாப்பிட்டு பொண்ணுங்களெல்லாம் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான், அப்போ இவனுக்கு தானே நானுவோட கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், அதனாலதான் நானும் தேவதையை பத்தி எல்லாம் இவனுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல என் பையன் பாருங்க அவன் போனதுக்கு அப்புறமா நான் போர்க்களத்திலேயே கிடக்குறேன், ராஜா என்ன சந்தேகப்படாதீங்கன்னு அந்த மினிஸ்டர் கத்த ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இன்னொருத்தரையும் நான் சாட்சிக்கு கூட்டு வந்திருக்கேன் மூத்த இளவரசி, செத்து போன ஒருத்தர் சாட்சி சொல்ல போறாருன்னு திரும்பி பார்க்க இங்க அந்த தேல் வச்சிட்டு இருக்கான் சங்ஷி இருப்பான்ல அவன் உள்ள வரான். சிசி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. இவனை ஊருக்கு தானே போ சொன்னேன், இங்க எப்படி வந்தான் அப்படின்னு. ராஜா பாக்குறாரு. ஜட்ஜையும் நம்ம ஜின்னையும் முறைச்சு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துதான் அந்த மரண தண்டனை கொடுத்தாங்க, இவன் எப்படி திரும்பி வந்தான்னு கேட்க சிசி உடனே அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா. ஜட்ஜு பாக்குறான். நாங்க வந்து செக் பண்ணோம் இவன் இறந்து போயிட்டானான்னு, அதுக்கப்புறம் தான் இவன் இங்க இருந்து கிளம்புனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் முன்னாடி அவளை சந்தேகப்பட்டேன், ஆனா அதுக்கப்புறமா கண்டிப்பா வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு அவதான் எனக்கு வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்தா, அதுக்கப்புறம் தான் நான் உங்களை வந்து காப்பாத்துனேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு சிசி மேல இருந்த சந்தேகம் எல்லாம் முழுசா போச்சுப்பான்னு ராஜாட்ட சொல்ல அப்ப அவளை பத்தி முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீதான் சொல்லாம இருந்திருக்கன்னு ராஜா மறுபடியும் ஜின்னை திட்ட ஆரம்பிக்கிறாரு. மூத்த இளவரசி வேற இங்க பாருங்க ராஜா இப்பவே அவளை கொண்டு போட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும்னு சொல்ல நம்ம சிசியை கொல்றதுக்கு ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம சங்ஷி முன்னாடி வந்துட்டு அந்த வெட்ட அவன் கழுத்துல வாங்கிடுறான். வாங்கிட்டு என்னைக்குமே தேவதை நீடோடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். எல்லாருக்கும் சிசி தான் இப்ப வந்து நானும் தேவதை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இதை
நேரத்துல பூச்சிங் நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா சிசி கண்டிப்பா கெட்டவளா இருக்க வாய்ப்பே இல்ல, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஜின்னு மறுபடியும் போயிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ராஜா கிட்ட சிசிக்காக. ராஜா நான் சொல்றத கேளுங்க ராஜா அப்படின்னு, இன்னமும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா, இவளை ஜெயில போட வேண்டிய நீயே சப்போர்ட் பண்றியான்னு கேட்க சிசி பாக்குறா. ஜின்னுக்கு எதுவும் தெரியாது என்ன பத்தி எதுவும், நானே அவனோட பதவி பத்தி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு தான் ரகசியமா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் தேவதைங்கிறது உண்மைதான், இப்ப எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுறேன், மறைச்சு எதுவும் ஆக போறது கிடையாது அப்படின்னு ஜின்னை காப்பாத்துறதுக்காக அப்படி சொல்ல வாய மூடுன்னு ஜின் திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சிசி சொல்றா. அப்பன்னு பார்த்தா ஆளுங்க அங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. நானும் உட தலைவி இந்த ஊர் பக்கமா வந்துட்டு இருக்காங்களான்னு சொல்ல உடனே நம்ம ராஜா சொல்றாரு, எவ்வளவு தைரியம் தான் இங்க வருவாங்கன்னு சொல்ல மினிஸ்டர் பாக்குறான். இவளையும் கொண்டு போடுவோம், நானும் தலைவியையும் கொண்டு போடுவோம், தலைவர்கள் இல்லாம அவங்க எல்லாம் அப்படியே குழம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல சிசி பாக்குறா. நானுங்கிறது ஒரு பெரிய பழைய கால இனம், அந்த இனத்துக்காரங்க அவங்களோட அமைதியா நிலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களை கொண்டு போட்டீங்கன்னா அவரே பிரச்சனையா இருக்கும், அதுதான் உங்களுக்கு வேணுமா, நிறைய பேரோட உயிர் போகணுமான்னு கேட்க இவளை கூட்டு போய் ஜெயில போடுங்கன்னு ராஜா உத்தரவு போடுறாரு. சிசியை இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த கேஸ விசாரிப்பா அப்படின்னு நம்ம ஜட்ஜி கிட்ட சொல்ல, இல்ல இது சாதாரண கேஸ் இல்ல, பெரிய கேஸ், அவங்க கிட்ட மட்டும் எப்படி கொடுக்க முடியும் மூத்த இளவரசி கேக்குறா. வேற வழியே இல்லாம ராஜா மினிஸ்டரை பார்த்து, மினிஸ்டர் ஜட்ஜி நீங்க 2 பேருமா சேர்ந்து இந்த கேஸ விசாரிங்கன்னு சொல்ல அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஜின்ன மட்டும் ராஜா நிக்க சொல்றாரு. இப்ப நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ராஜாவும் ஒரு குடிமகனும் மட்டும் இல்ல, அப்பாவும் பையனும், ஆனாலும் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என் கண்ணு முன்னாடியே அந்த துரோகிக்கு சப்போர்ட் பண்ற, இதுக்கு மேல இப்படி பண்ணாதன்னு ஜின்ன திட்டிடுறாரு. சிசிய உள்ள ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க, ஜெயில உள்ள போட்டுடுறாங்க. ஜின்னும் அமைதியா அங்கிருந்து கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் அந்த மூத்த இளவரசி போயிட்டு இருக்கா. இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது, போட்ட பிளான் படி கரெக்டா பண்ணுங்க, சிசி தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம சிசி ஜின்னு வாழ்ந்த வீட்டுக்கு இந்த மினிஸ்டர் ஏதோ செக் பண்ற மாதிரி போறான். அந்த இடத்துல லெட்டர் கிடைச்ச மாதிரி ஒளிய வைக்கிறது தான் இந்த மினிஸ்டரோட ஐடியாவே. நேரா செக் பண்ணிட்டு பெட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் எடுத்த மாதிரி இந்த மினிஸ்டரோட ஆள் ஒருத்தர் லெட்டர் இங்க இருந்தது, இங்க பாருங்க கவர்ன்னு கேட்க ஜட்ஜ் அங்க வந்துடுறான். எங்க இருந்து எடுத்தியா, இப்பதான் நான் தேடிட்டு போனேன், கரெக்டா எந்த இடத்துல இருந்து எடுத்த அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அந்த ஆள் திரு முழிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.